வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நம்ம வந்து இட்லி தோசை இது வந்து ரொம்ப போர் அடிக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு தோசை பண்ண போகிறோம். எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பச்சை மொச்சையை வச்சு தோசை பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா பெங்களூர் ஸ்டைலு. பெங்களூரில் ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த மொச்சை சீசனில் இந்த மாதிரி தோசைகள் நிறைய செய்வாங்க. இன்றைக்கி நம்ம மொச்சையை வச்சு தோசை பண்ணலாம் பாருங்கள். அதை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மணி பிளான்ட்டை வந்து இந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்காக இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பொம்மையை வந்து இந்த இடத்துல வைக்க சொல்லியிருந்தீங்க. இதையுமே இந்த இடத்துல மாற்றியாச்சு. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் பாருங்க. பச்சை மொச்சை பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ கிட்டத்தட்ட. அது தோல் உரிச்சோன்னா ஒரு 1/2 கிலோ தான் வந்திருக்கு. தோல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடல மாவு வந்து ஒரு 1/2 கப்பு வச்சுருக்கேன். கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன். பெருங்காயம் வந்து 2 சிட்டிகை வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ பாருங்கள், இந்த பச்சை மொச்சையை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த பச்சை மொச்சையை நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னாக்கா அந்த பிதுக்கி எடுத்தால் தோல் வந்து சூப்பராக வந்துடும். இப்போ இந்த கடலை மாவையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் இதில் சேர்த்துடலாம். மிக்சியில் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். ஒரு கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொறுன்னு இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவை எடுத்து இங்கே தூரமாக வச்சுட்டு இப்போ பாருங்கள், இங்கே கொத்தமல்லி இருக்குது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வெறும் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு சும்மா ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த தோசை மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது. அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். நீங்கள் வந்து ஓரளவுக்கு தோசை ஊற்றுற பாருங்கள். நம்ம அடை மாவுக்கு அடுத்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலந்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கல்லில் தேய்ச்சிக்கலாம். தோசை மாவு ஒரே ஒரு கரண்டி ஊற்றி இப்படி நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த மசாலா நம்ம போட்டு வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தோசை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் இதை கட்டி அனுப்பலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேலே வந்து ஆயில் போட்டுக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். ரொம்ப கம்மியான தீயில வேக விடுங்க. ஏன்னா நம்ம வந்து மொச்சையும் கடலை மாவும் இருக்குது, அதனால் தீஞ்சிடும். அதனால் ஸ்லோவாக வச்சு வேக விடுங்க. பாருங்கள், மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இப்படி தேய்ச்சி விடுங்க. இதில் இருக்கிற இந்த மசாலா, அதாவது கரம் மசாலா பொடி, வெறும் மிளகாத்தூள், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதோட வாசனை எல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். அதனால் இதை வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ தோசையை எடுத்துக்கலாம். இந்த தோசையை நம்ம திருப்பி போடக்கூடாது, அப்படியே மடிச்சிடணும். பாருங்க, சூப்பரான சுவையான பச்சை மொச்சை தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். ரெண்டாவது எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.